ஆலோசனை கூட்டத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க மறுபடியும் இந்த சுவிசேஷ கூட்டத்தில் இருந்திருப்பார்களானால் அது யோசிக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். சரி, இனி வருகிற நாட்களில் விதமாக கூட்டத்துக்கு வருகிறவர்கள் தொடர்ந்து மாலை கூட்டத்திலும் இருக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தையும் சிந்திக்க போகிற வசனங்களையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இங்கே பார்க்கிற பொழுது ஒரு நியாய சாஸ்திரி எழுந்து அவரை சோதிக்கும்படிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இங்கே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம்? உண்மையாகவே இது நடந்ததா? உண்மையாகவே அவன் கேட்டானா? சொல்லுங்க, உண்மையாக கேட்டானா? அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி? இல்லை, சரியா? உண்மையா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையா வாஞ்சியோடு கேட்கல. அங்கே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலை அதிகாரி கேட்குறாங்க, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் உண்மையாகவே கேட்டார். அதே போல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துவதற்காக அதிகாரம் பெற்றுக்கொண்டு கடந்து போகிற வழியில் ஆண்டவர் அவரை சந்தித்தார். இப்போ சந்திக்கிற சமயத்தில் முதலாவது கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அப்போ அதுதான் உண்மையாகவே கேட்டது. இப்போ நாம் செய்கிற காரியங்கள் எதுவும் உண்மையாகவே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நோக்கத்தோடு, இங்கே நியாயசாஸ்திரி கேட்டது போல ஒரு நோக்கத்தோடு எதையுமே செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? அவரை இடத்துல அங்கே பாருங்க, மறுபடியும் இதை வாசிக்கிறப்ப சோதிக்கும்படி. அதற்கு முன்னதாக நாம் வாசித்து கொண்டு வருவோம் என்று சொன்னால் வேத பாரகர் பரிசேயர்லாம் ஆண்டவரை சோதிச்சாங்க. வரி கொடுக்கறது நியாயமா? அதுக்கப்புறம் இப்படி பல காரியங்களை அங்கே நாம் என்ன செய்கிறோம், சோதித்து கொண்டு அவங்க
வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அதே வழியில் தான் இந்த நியாயசாஸ்திரின்னா ஒரு வக்கீல் அல்லது நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் அவனை ரொம்ப படித்தவன், நன்றாக பேச தெரியும், நம்ம இவரை மேற்கொண்டுடலாம், இவங்கெல்லாம் தோற்று போயிட்டாங்க, நம்ம இவரை மேற்கொண்டுடலாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்குறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுள்ளதற்கு என்ன செய்ய வேண்டும். ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார், எல்லாருடைய உள்ளத்தையும். நான் கூட என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்போ அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அவனுக்கு அது தெரியாது. இவருக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார், ஆனால் அவர் அறியலை. அதனால் அது சொல்லி கேட்குறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனத்தில் ஒரு கேள்வி கேட்குறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன படிச்சிருக்கிற, நீ படித்தது சொல்லு அப்படின்றாங்க. அப்போ அது அடுத்து வாசிக்கிறோம். அவன் பிரயோஜனமாக உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். நியாயப்பிரமாணத்தில் ஆண்ட முக்கியமான வசனத்தை அவர் என்ன செய்கிறத சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். இப்போ அதே போல் பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கு. இப்போ நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அதே போல் நம்ம பிறனிடத்தில் அன்பு கூறுகிறோமா இல்லையா? இப்போ வசனம் தெரியும், ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்கிற வசனம் தெரியும். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்கிற வசனமும் நமக்கு தெரியும். சொன்னால் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறத நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் ரொம்ப நிதானமாக இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சொன்னால் கூலாக சொன்னாங்க, நீயும் போய் அதை செய். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறுறியோ அதே போல் பிறனிடத்துலையும், அப்படின்னா நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்துலையும் நம்மை அறியாத அந்நியரிடத்துலையும் என்ன செய்யணும், அன்பு கூறணும். அது கொஞ்சம் பேசிடுறோம், ஆனால் வாழ்க்கை என்கிற நடைமுறை என்கிற சமயத்தில் நாம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம், எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடிகிறதா அப்படின்னு பார்க்க போனால் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை நிறைவேற்றினால்தான் நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி அந்த வாலிபனுக்கு அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம்.
இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த பின்பகுதியில் அதுக்கு ஒரு ஓமை, இந்த நல்ல சமாரியன் என்கிறது ஒரு ஓமை தான் இல்லையா? அந்த வாலிபனுக்கு ஒரு ஓமையை சொல்லி அங்கே விளக்குறாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் இப்போ அதுக்கு அர்த்தம் என்னங்க? சமாதானத்தின் வீடா? சரி சரி. எருசலேமில் இருந்து அங்கே எரிகோவுக்கு போகிறாங்க. எரிகோ அப்படின்னா உலகமா? சரி சரி, அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ சமாதானத்தின் வீட்டில் இருந்து சபிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு தான் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. உலகமும் சபிக்கப்பட்டது தான். அப்போ அவனுடைய பிரயாணம் தவறான பிரயாணமாக இருக்கிறது. மேல் நோக்கி போகல, கீழ் நோக்கி தான் என்ன செய்கிறார்? போகிறார். அப்போ அந்த பிரயாணத்தில் அவன் கள்ளர்களால் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவனிடத்தில் உள்ளதெல்லாம் பறிக்கப்பட்டு அங்கே குற்றுயிராக, அப்படின்னா எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலைமையில அடித்து போட்டுட்டு போயிடுறாங்க. எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலைமையில அடித்து போட்டுருந்தாங்க. அந்த வழியா ஒரு ஆசாரியன் வருகிறான். ஒருவேளை அந்த அடியின் வேதனையினால் அவன் முணங்கி கொண்டு இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வரான். இந்த ஆசாரியன் என்ன செய்கிறான்? அதை பார்க்குறான், ஆனால் அதை ஒன்றுமே செய்யலை, அப்படி கடந்து போகிறான். இந்த ஆசாரியனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிற்கக்கூடியவன். தேவன் சொல்லுகிறத மனுஷனுக்கு சொல்லணும், மனுஷன் சொல்லுகிறத தேவனிடத்திற்கு சொல்லணும். அப்போ ஆசாரியனுடைய வேலை அதுதான் இல்லையா? அப்போ அவன் எப்பவுமே ஆயத்தமாகவும் வரணும். ஆனால் இவன் வர்றான், என்ன செய்கிறான்? தற்செயலாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆசாரியன் இவ்விதமாக தற்செயலாய் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனால் தற்செயலாக அந்த வழியில் வரான். ஆனால் பார்த்து விலகி போயிடுறான். தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாத போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த வழியாக ஒரு லேவியனும் வருகிறான். ஆசாரியன்னா ஆசாரிய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். லேவியர்னா ஆசாரிய பட்டத்தை உள்ளவங்க, லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்கள். இப்போ அவங்களுக்கு பல வேலைகள் உண்டு. அவங்களும் அந்த வழியாக வராங்க. அவனும் என்ன செய்கிறான்? விலகி போயிடுறான். பார்த்துட்டு விலகி போகிறான். சரியா? அப்போ இது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆசாரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள தத்துவங்கள் இல்லையா, உலகத்தினுடைய மதங்கள், அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அடிபட்டு கிடக்கிறவனை பார்த்துட்டு விலகி போகக்கூடியது தான் இருக்கிறது. அதே மாதிரி லேவியர் அப்படிங்கிற சொல்கிற சமயத்தில் மத போதனைகள் அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் போதிக்கிறவர்கள் எல்லாம் இப்படி தான் விலகி போவார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஆனால் அதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு மனுஷன் வரான். ஆண்டவர் சொன்ன ஓமை, மூன்றாவது ஒரு மனுஷன் வரான். அவன் என்ன செய்கிறான்? இதை பார்த்த உடனே அங்கே மனதுருகுகிறான். அப்போ அந்த குற்றூராய் கிடக்கிற மனுஷன் மேலே அன்பு கூர்ந்தான். நியாயமாக இந்த மனுஷன்தான் விலகி போயிருக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே கிடக்கிறவன் யாரு? யூதன் இல்லையா? அங்கே அடிபட்டு கிடக்கிற மனுஷன் யூதன். அப்போ இந்த சமாரியர்களும் யூதர்களும் சம்பந்தம் கலவாதவர்கள். சமாரியருடைய பட்டணத்துக்குள்ள யூதர்கள் கூட போக மாட்டாங்க. யூதர்கள் போக மாட்டாங்க, விலகிதான் போவாங்க. அவங்க காக்கு கூட எங்கள் மேலே படக்கூடாது அப்படின்னு. இப்போ சமாரியர்கள் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், கலப்பின யூதர்கள். அதனால சமாரியர்களை யூதர்கள் வெறுப்பாங்க இல்லையா? இப்போ அதனால தான் அந்த படத்துக்குள்ள கூட போக மாட்டாங்க, விலகி போவாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியக்காரர்களை சீசர்களை தெரிஞ்சு கொண்டு அனுப்பும் பொழுது எங்கே போக சொன்னாங்க? சமாரியாவுக்குள்ளே போக சொன்னாங்க. சமாரியாவுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டாம், இஸ்ரவேலர்களுக்குள்ளே போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சமாரியாவுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. சமாரியாவின் வழியாக போயிருக்கிறாங்க 1-2 சமயங்களில். அப்போ அந்த சமாரியாவின் வழியாக போன ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அங்கே ஒரு ஸ்திரீ அங்கே யாக்கோபுடைய கிணற்றண்டையில் அவர் மத்தியான வேளையில் உட்கார்ந்தார் இல்லையா? அப்பொழுது ஒரு ஸ்திரீனுடைய வருகையை எதிர்பார்த்து சமாரியாவில் என்ன செஞ்சாங்க? அந்த யாக்கோபுடைய கிணற்றில் உட்கார்ந்தாங்க. அப்போ ஒரு ஸ்திரீ வரா சமாரியாவிலிருந்து. சமாரிய ஸ்திரீ, அவள் நல்லொழுக்கம் உள்ளவள் அல்ல, அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதல்ல, மனுஷருக்கும் பிரியமானதல்ல. மனுஷர் விரும்பாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால எல்லாரும் தண்ணி முள்ள வர்ற சமயத்தில் வருகிறது இல்லை. ஏன்னா எல்லாரும் பரியாசமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க. இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்வதற்கு முடியாமல் அவள் யாரும் தண்ணீர் முள்ள வராத அந்த மத்தியால வேளையில் வருகிறாள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து களைப்படைந்தவராய் அந்த மத்தியால வேளையில் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். மீதி சீசர்கள் எல்லாம் உணவு கொள்ளும்படியாக பட்டணங்களுக்குள்ளே போயிருந்தார்கள். ஆனால் அந்த ஸ்திரீ இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச்சு கொடுத்து அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த சமாரியா பட்டணம் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? இப்போ அதே போல நமக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு இவங்க தான் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. நம்முடைய வாஞ்சை சுவிசேஷத்தை சொல்லணும். அது யாருன்னாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாஞ்சியும் அதுதான். இப்போ அதனால இந்த மனுஷனுக்கு இங்கேயும் அந்த சமாரியன் வருகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன்
தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி கிட்ட வந்து அப்படிங்கிற சமயத்தில் இந்த சமாரியனுடைய அன்பை பார்க்கிறோம். சமாரியனுடைய அன்பு, மற்றவங்கெல்லாம் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, ஆசாரியனும் லேவியனும் விலகி போயிட்டாங்க. அதனால இங்கே அடிபட்டு கிடக்கிற ஒரு யூதன், ஆனால் விலகி போயிடலாம். ஆனாலும் இந்த சமாரியனுடைய அன்பு அவனுடைய வாகனத்தில் விட்டு அவனை இறங்க செய்தது, கிட்டே போகும்படியாய் செய்தது, அவனுடைய காயங்களை கழுவும்படியாய் செய்தது, அதில் எண்ணெய் பூசும்படியாய் செய்தது, அவனுக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாய் செய்தது. அது மட்டுமல்ல, தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றும்படியாக. ஒருவேளை நான் நினைக்கிறேன், சுய வாகனத்தில் ஏற்றினால் இவன் எப்படி போயிருக்கணும், சமாரியன் எப்படி போயிருக்கணும்? அவன் நல்லாவா உட்கார்ந்துருக்கான், சரி நம்ம 2 பேரும் வாகனத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவன் அடிபட்டு கிடக்கிறான், அவனால் உட்கார முடியாது. அப்போ இவன் வாகனத்தை விட்டு இறங்கி அவனை அந்த வாகனத்தின் மேல் வைத்து, அல்லது ஒரு கழுதையாக இருக்கலாம், அன்றைக்கு அவங்க பிரயாணப்படுவதற்கு அதை தான் பயன்படுத்தினார்கள். அப்போ அந்த கழுதையின் மேல் அவனை உட்கார வைத்து இவன் நடந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், சத்திரத்தை நோக்கி போகிறான். பாருங்க, அந்த அன்பு என்ன செய்கிறது? முதலாவது வாகனத்தை விட்டு அந்த வசனம் வாசிங்க. சரி, பாருங்க, இங்க என்ன, அதுக்கு முந்தின வசனத்துல கடைசி பகுதியில் சொல்லிருக்கு, அவன் மேல் மனதுருகி இல்லையா, அந்த காயப்பட்டு குற்றூராய் கிடக்கிற அந்த மனிதன் மேல் மனதுருகினான். பார்த்துட்டு ஏதோ ஒரு யூதன், நமக்கு அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. சரியா, அவன் மனதுருகினான். முதல்ல அந்த மனதுருக்கம் நமக்கு இருக்கணும். அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை பார்த்து, ஐயோ இவங்க குற்றூராய் கிடக்கிறாங்களே, அழிவுக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிறாங்களே இல்லையா, அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? பரிதாபமாக இருக்கும். அது அக்னியும் கந்தகரும் எரிகிற கடல், நித்தியமானது. ஐயோ அதுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல மனதுருகி எப்படியாகிலும் அவங்களை காப்பாற்றணும், எப்படியாகிலும் அந்த அழிவில் இருந்து விடுவிக்கணும், அந்த நோக்கத்தோடு கூட அந்த சமாரியன் அங்கே மனதுருகினான். நம்ம கூட என்ன செய்வோம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். அல்லது அவனை பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க. இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. நீங்கள் யாராச்சும் உதவி செய்ய போனால் அவன் என்ன சொல்லுவான், என் பர்ஸை காணும் அப்படின்றான், நீ தான் எடுத்துன்னுவான். ஆஸ்பத்திரியில் கொண்டு போனால் நம்ம மேலே தான் கேஸ் போடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுவாங்க. அது எப்படி நடந்தது, நீ யார் எப்படி பார்த்த, எப்படி கொண்டு வந்த, உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இப்படி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதனால யாரும் உதவி செய்கிறது இல்லை. இப்போ இன்னும் நவீனமாக ஆயிடுச்சுது. என்ன செய்கிறாங்க தெரியுமா, சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல எனக்கு. சரி, அவன் கழுத்தில் காதல் இருக்கிறதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். சரியா, அதை இன்னும் இதை விட நவீனமாக வந்துருச்சு ஒன்று. அதுதான் ரீல்ஸ் போடுறாங்க. சரியா, ரீல்ஸ் போடக்கூடிய
காலமாக மாறி போயிடுச்சு இல்லையா? காலம் எப்படி மாறிக்கிட்டு வருது? அந்த நாட்களில் அடிபட்டு கிடக்கிறவனை பார்த்து மனதுருகி கிட்ட வந்து வாகனத்தை விட்டு இறங்கி அவனுடைய காயங்களை கழுவி எண்ணெய் பூசி தன்னுடைய சுய வாகனத்தில் வைத்து கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு, அப்படின்னா இந்த இடம் வந்து சத்திரம் அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரி மாதிரி, நீ என்ன செய், செலவு செய், இன்னும் கூடுதலானால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தரேன். இப்போ இந்த பண்புகள் நமக்கு இருக்கிறதா இல்லையா? நம்ம நல்ல சமாரியன்னு சொல்கிறோம். ஏன் நாம நல்ல சமாரியானா இருக்கக்கூடாது இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அதை ஒப்பிடுறோம். நல்ல சமாரியன் இயேசு என்று சொல்லி பாடுறோம். அது அங்கே அப்படி சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்து தான் இந்த ஓமையை சொன்னாங்க. அது எதுக்காக சொன்னாங்கன்னா, நீயும் அப்படி இருக்கணும். அந்த கடைசியில் அந்த வாலிமெட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க. அஹ் 37வது வசனம். இன்னைக்கு மக்கள் மாத்திட்டாங்க. நல்ல சமாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இல்லைங்க. நல்ல சமாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. நீங்க தான் நல்ல சமாரியனாக என்ன செய்யணும், இருக்கணும். நீயும் போய் அப்படியே செய். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நியாய சாஸ்திரியிலே சொன்ன வார்த்தை. இது ஓமை அல்ல. இது ஓமை அதற்கு முன்ன வசனத்தோடைய முடிஞ்சு போயிடுது. அப்போ ஆண்டவர் சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாங்க, இதில் உனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி. அவன் சொல்கிறான் சமாரியன் அப்படின்னு சொல்லி. சரி, நீ நல்லா சொல்லிட்ட அப்படின்ட்டு நீயும் போய் அப்படியே செய். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், நீயும் போய் அப்படியே செய். நீ ஆசாரியனா இருக்காத, லேவியனா இருக்காத, சமாரியனாக இரு. சமாரியனாக இரு. சமாரியன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் மேல் மனதுருகினான், கிட்ட போனான், வாகனத்தை விட்டு இறங்கினான், காயங்களை கழுவினான், எண்ணெய் பூசினான், சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு. அப்போ அவன் போகிற இடம் ரொம்ப தாமதமாயிற்று. அவன் ஆயத்தமாக வராங்க பாருங்க. வழி எங்கே போகிறான்னு தெரியல, அவன் ஆயத்தமாக வரான். கையில் தண்ணி, எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாக வரான். இப்போ எங்கேயோ ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு போகிறானோ, அல்லது இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய போகிறானோ தெரியல, ஆயத்தமாக போகிறான். அதனால் ஆண்டவரும் அதை தான் சொல்கிறாங்க, நீ ஆயத்தமாக இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். அதே போல் ஆயத்தமுள்ள கன்னியஸ்திரிகள் அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க, ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதே போல் ஆண்டவருடைய வருகைக்கும் நாம் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் நாம் 2 காரியத்துக்கும் ஆயத்தமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஆண்டவரை சந்திக்கிறதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். ஆத்துமாக்களை சந்திக்கிறதற்கும் ஆயத்தமாக வாழ வேண்டும். ஏதோ ஒரு கிறிஸ்தவங்களை போல நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதில்லை. வேறொரு சுவிசேஷத்தில் இந்த பகுதியை ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா? இங்கே நியாயசாஸ்திரி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ இவங்க எப்படி இருந்தாங்க? ஒருவேளை நியாயசாஸ்திரி அப்படிங்கிறப்போ வாலிபனாக கூட இருந்திருக்கலாம், ஒரு வக்கீல். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு ஆயத்தம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். கேள்வி கேட்கறதுக்கு ஆயத்தம், ஆனால் சேவை செய்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆயத்தம், 2 விதமான ஆயத்தம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த ஓமையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த நியாயசாஸ்திரி மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். மனதுருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், தன்னுடைய காசை செலவு செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு நாம் செலவு செய்யவும் செலவு செய்யப்படவும் என்ன செய்யணும் வேண்டும்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. சும்மா ஆத்ம ஆதாயம் கிடைக்காது. ஆத்ம ஆதாயம் செய்யலைன்னா நம்ம அங்கே துக்கப்பட வேண்டியது இருக்கும். ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லலாம், அது செஞ்சேன் இது செஞ்சேன், அதனால எனக்கு நேரம் இல்லை. அதுக்கெல்லாம் கிரீடம் கிடையாதுங்க. ஆத்ம ஆதாயம் செஞ்சாதான் கிரீடம். அப்போதான் நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயத்தமாக இருப்போம். அப்போ அதனால் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஆயத்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆத்ம ஆதாயம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அவன் சொல்கிறான், அவன்கிட்ட இருந்ததே 2 பணம் தான் இல்லையா? அவன்கிட்ட இருந்ததே 2 பணம் தான். அந்த 2ஐயும் என்ன செஞ்சுட்டான்? சத்திரக்காரன் கையில் கொடுத்துட்டான். சரி, மீதி ஏதாச்சும் செலவானா நான் திருப்பி வர்றப்ப கொடுக்குறேன் இல்லையா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்குமா? இருந்ததையும் கொடுத்துட்டு ஐயோ நம்ம செலவுக்கு என்ன செய்வோம்? பரவாயில்ல. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவங்க இருக்கிறத கொடுத்துட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆத்மாக்களுக்காக நாம் செலவு செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால் இந்த சிந்தையோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து போவோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் கூட நாங்கள் உடைய சமூகத்தில் வரும்படியாக எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உடைய ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீருடைய வசனங்களை எங்களுக்கு விளக்கி காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நீயும் அப்படியே செய் அப்படின்னு சொன்னீங்க ஆண்டவரே. நாங்களும் அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.